எண் 3. அடுத்ததாக எண் 3. இந்த 3ஆம் எண் என்பது குரு பகவானுடைய எண்ணுக்குரியவராவார். இதற்கு அதிதேவதை குரு பகவானே ஆவார். அப்போ எண் 3 யாருக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நாம் தேர்வு செய்ய வேண்டும்? அதாவது மேஷ லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சக லக்கணம். இந்த லக்கணத்தில் பிறந்திருந்து இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குரு 6, 8, 12 போன்ற மறையாமலும் பகை நீச்சமாகாமலும் திரிகோணங்களிலும் கேந்திரங்களிலும் அமைந்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக அனுகூலங்களை பெற்றிட முடியும். அப்படிப்பட்ட அனுகூலம் பெற்றால் நாம் எந்த எண்ணை 3ஆம் எண்ணாக நாம் அமைக்க வேண்டும் என்று பார்த்தோமே. ஆனால் 12ஆம் எண், 21வது எண், 30வது எண், 48வது எண், 66வது எண், 75வது எண், இந்த மாதிரி எண்களுக்குள் நாம் கரெக்டாக அவருடைய பெயரை, உடைமைகளை மற்றும் முக்கிய ஆவணங்களை அமைத்து கொண்டால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். அது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்கு குரு பிரம்மா, குரு விஷ்ணு என்று சொல்வார்கள். அதுபோன்று மும்மூர்த்திகளையும் தட்சிணாமூர்த்திகளையும் வணங்குவது, அம்பிகையை வணங்குவது, முருகப்பெருமானை வணங்குவது அனைத்துமே இந்த 3ஆம் எண் உள்ளவர்களுக்கு நன்மையை தேடித்தரும். மகாவிஷ்ணு அயக்கிரிவரை வணங்குவது, சிவனில் தட்சாமூர்த்தியை வணங்குவது எண் 3க்குண்டான பலனை, நற்பலனை தரும். சித்தர்கள் ஞானிகளை வணங்குவதும் எண் 3ஆல் நமக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.